கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி நம்ம எதிர்பார்த்தது ஒரு அமௌண்ட்டு, வந்தது ஒரு அமௌண்ட்டு. அதனால் கருப்பசாமி பெரிய அளவுக்கு கொஞ்சம் சரியாக வரலினாலும் ஏதோ ஓரளவுக்கு அப்படியே அடைச்சிருக்கோம். அப்படி தானே. அதனால் போய் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருந்தாலும் உனக்கு சிக்கல் வரும் அப்படின்னு காட்டிட்டு நான் உனக்கு கொஞ்சமாக வர மாதிரி அமைச்சு கொடுத்தேன். அதனால் கருப்பசாமி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒரு தொழில் அப்படி தானே, நல்லபடியாக ஆர்டரு, அதே மாதிரி இருக்கிற கடனையும் கட்டணும். இன்னும் ஒரு 8 மாத காலத்தில் முழுசும் கட்டிப்பலாம், போய் காலை விட்டுரும். அதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே அப்படின்னு நீ வருத்தப்பட வேணாம். இருந்தாலும் உனக்கு அமைச்சு கொடுத்தேன்ல, அதே போல் நான் கருப்பசாமி இன்னும் 8 மாதத்துக்கு கூட ஜீரோவுக்கு கொண்டு வந்துடுறேன் கடனை. ஆர்டரும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நிம்மதியாக 4 பேர்த்து போல் வாழ வச்சு கொடுத்து, கருப்பசாமி 2 பேர்த்துக்குள்ளே அப்பப்போ மனசங்கட்டம் வேறு வந்துகிட்டே இருக்குது. சங்கட்டம் இல்லாமல் உருவாக்கணும். யாராருக்கு சங்கட்டம் வருது, அதனால் சங்கட்டம் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி தரணும். ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளே சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சிடறாமானே. நீ கேட்டது போலயே உனக்கு நாளையிலேருந்து இப்போ புதுசாக ஆர்டர் வந்துடும், வேலையும் வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடயே விரும்பும். எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் என்னையும் பேசுகிறேன், ஒருத்தையும் உன்னையும் பேசுகிறேன், அப்படி தானே பேச்சு வருதா வரலையா? அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் உனக்கு சொல்லலான்னு பார்த்தேன். அதனால் நம்ம 2 பேர்த்தையும் சேர்ந்து ஒருத்தன் பேசுகிறேன். அதனால் நான் கருப்பசாமி அவனுக்கும் தக்க தண்டனை கண்டிப்பாக கொடுப்பேன். பேசுகிறானா இல்லையான்னு நீ சொல்லு, நான் கேட்கணும் அம்மான்னு சொல்லக்கூடாது. அப்படி தானே. செய்கிறது தப்பு யார்றாமான, அப்படி இருக்கும்போது நம்ம பேசணுன்றது. அதனால் கருப்பசாமி அதுக்கும் முன்ன ஒரு 3 மாதத்தில் பாரு, கண்ணு முன்னாடி காட்டுவேன், சரியா? அதனால் கருப்பசாமி மன உளைச்சலோடு நான் இருக்கேன். அதனால் நீ மன உளைச்சல் வேணாம், உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி எந்த வாகனத்துக்கும் விண்ணம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி நம்ம எதிர்பார்த்தது போல் கோயம்புத்தூர்லேயே கண்டிப்பாக கிடச்சிடும். போய் காலை விழுந்துட்டோம், நல்லதை பண்ணலாம்னு போய் அப்படி தானே பண்ண. அதனால் நான் கருப்பசாமி 3 மாதத்தில் நான் யாருன்னு காட்டுறேன். தப்பு எங்கே நியாயம்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால தெரிஞ்சு போயிடும். அப்படி தானே. அதே போல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருப்போம். இது 4 மூளைக்கு 4 அறுத்து போட்டுரு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. எனக்கு ஆளும் அமைய மாட்டேது. சின்னதாக ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கான், அதனால் ஆளும் அமையல, எனக்கு வேலையிலையும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அப்படி தான்டாமாண்ணே. போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வைப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, இன்னும் முன்னாடி வா. கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம சுற்றிலையும் கூட நண்பர்கள் கொஞ்சம் சரியில்லையடாமான. நண்பர்கள் சரியில்லை. உனக்கு நல்ல வேலை, வருமானம், ஆளுக அமைகிற மாதிரி, உனக்கு குழப்பம் இல்லாமல், உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பம் கொடுத்தா போதும்ல. அதனால் நீ என்ன பண்ணணும் நீ சொல்லு, நான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்றேன். நீ எப்படி இருக்கணும் நீயே சொல்லு. எனக்கு உனக்கு வேலை கொடுத்துட்றேன், வருமானமும் கொடுக்குறேன், ஆளுக வந்து இல்லாமல் ஆளுகளையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? எல்லாம் உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்றேன். நீ எப்படி இருக்கணும், நீ வந்து நண்பர்கள் வேணும் தான், எந்தெந்த தேவைக்கு வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும். அதனால் வருமானம் வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து உனக்கு கருப்பசாமி எச்சு பண்ணி கொடுத்துருவேன். நாளையிலேருந்தே உனக்கு ஆளும் நல்லா அமைச்சு கொடுத்துட்றேன். அப்போ நீ என்ன பண்ணணும், செட்டு சேர்றது கொஞ்சம் குறைக்கணும். அப்படி குறைச்சி நடந்து அப்படின்னா, அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து 4 பேர்த்து போல் உனக்கு வாழ வச்சு கொடுக்குறதுக்கு உனக்கு நேர காலம் கொஞ்சம் நெருக்கி வந்துருச்சு. அப்போ இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நீ சம்பாரிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உனக்கு வருமானத்தை கொடுத்துருவேன். இல்லாட்டி இந்த கையில் வாங்கி இந்த கையில் போயிடும், சரியா? அதனால் கருப்பசாமி அதை நோய் நொடி இல்லாமல் நான் வாழ வச்சு கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 2 பேரும் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். 2 கனி கொடுத்து வரேன். 1 தொழில் செய்கிற இடத்துல வச்சிடும். அம்மாவாசை அன்னைக்கு வரும்போது எனக்கு மாலை, பாட்டில், எனக்கு பால், சொட்டு வாங்கிட்டு வந்துடணும், சரியா? நீ கேட்டது போலயே அத்தனையும் உனக்கு 2 பேர் ஆளுக்கு பகுதியை, ஆளுக்கு 1 பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வைக்கணும். இன்றைக்கே கருப்பசாமியோட இருப்படத்துக்கு நான் வந்துடுவேன், சரியா? வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. பௌர்ணமி எனக்கு நான் சொன்னது வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் குரமந்தூர் வச்சுப்பா. குரமந்தூர் எப்படியாவது என்னோட கணவரை வந்து திருத்தி கொடுத்து எனக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி, அதனால் தண்டனை கொடுப்பையோ இல்லை திருத்தி கூட்டிகிட்டு வந்து வருவியான்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கருப்பசாமி
பிரச்சனையை முடித்து கொடுத்து அவளோட சாவகாசம் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ நாளுக்கு நாள் எச்சாகிட்டே இருக்குது. அதனால் உனக்கு மொண்டி கட்டி போட்டோம்னா நீ தான் ஜோறு போடணும். பரவாயில்லையா? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே சொல்லி பார்க்குற, சரி வரல அப்படின்னா மொண்டி கட்டி போட்டு அந்த தலைவாசலே மிதிக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதும்ல. கிட்டவா இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சு அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேரை சொல்லி என் பேரை சொல்லி கொண்டு போய் வச்சிரு. நான் யாருங்கிறது நாளை எழுந்து நீ பார்ப்பேன். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு இருக்கிற உடம்பு தொந்தரவும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு உடல்நல பகுதி சரியாயிருச்சான். உடல்நல பகுதி சரியாயிருச்சு. 2 பேர் யாராரு மறுபடியும் போய் காலை வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து உடல்நலை வந்து ரொம்ப சரியில்லை, ஆளுக்கு ஏதோ பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு குழப்பத்தோட கவலையோடு வந்தேன். இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. அதே மாதிரி முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் கணவரோடு சேர்ந்து வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். அப்படியே சேர்ந்து வாழ்ந்தாலும் அங்கே போய் இருக்கிற இடத்துல யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. முதல்ல சேர்ந்து வாழ வைப்போம், சரியா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு நீ மாற்றி அமைச்சு கொடுத்து உன் சொல்படி கேட்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன், சரியா? என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் சுற்றி பார்த்ததில் இடத்தெல்லாம் அப்புறம் மாற்றுவோம். உடம்பை முழுசாக சரி பண்ணிடலாம். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை 3 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே போல் இதை கொண்டுட்டு போய் என்னோட சேர்ந்து வாழணும். போகிற பக்கம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதனால் இடத்தையும் மாற்றி கொடுத்துடணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்ல என்னை நினச்சி வச்சுக்க. நீ கேட்டதோட 90 நாள் பொறுமையாரு அத்தனையும் தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல கிட்டோம். அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன், 3 மாதம் பொறுமையாரு தானாக வந்து இன்னும் எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு அவனாக வந்து கூப்பிட்ற மாதிரி கருப்பை உருவாக்கி தந்துடுறோம். கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துறேன், சரியா? நீ அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரியே உனக்கு நல்ல வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன் கூடவே வரும்போது. ஆமாப்பா. மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. யார் சொன்னபடி கேட்கணுமா? திருவாரூர் போயிட்டு அப்படியே திருப்பூர் வந்திருக்கேன். நீ யாருமானே? அப்போ வா, 2 பேரும் போய் மறுபடியும் காலையில் வந்துட்டோம். அதனால் சொன்னபடி கேட்கணும். அதனால் மகளை வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரலாமா வேணாமா? இப்போதைக்கு அங்கே தான் இருக்கணும். ஒரு 90 நாள் 90 நாளுக்குள்ளே உனக்கு முழுசாக மாற்றி சொன்னபடி கேட்க வச்சு அப்போ நம்ம அம்மாவும் சொல்கிறத சரி அப்படின்னு கேட்குற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து நம்ம கேட்ட இடத்துல நம்ம சொல்லி பார்த்த இடத்துல உனக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. உன் கேள்வி அதுதாண்டமான. அதனால் இப்போ நம்மளை கண்டாலே ஆகாதுன்றான், அப்படி தானே? அதனால் உனக்கு நான் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சதோட உருவாக்கி தந்துடுறேன். இப்போ எப்போ ஊருக்கு போகிறேன்? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, சரியா? இதை கொண்டுட்டு போய் கிட்டவா, இதையும் கொடுத்து விட்டு கொண்டுட்டு போய் நீ இங்கே தானே இருப்ப. அதனால் இதையும் கொடுத்து விட்டு நிலவாசப்படியில் கொண்டுட்டு போய் கட்டி விட்டுறணும். நீ தான் கருப்பானை வந்து தாயும் தகப்பனை வந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை நிலவாசப்படியில் கட்டிட்டு இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, சரியா? அடுத்த பௌர்ணமிக்கு நீ என்னை வந்து பார். அதுக்குள்ளேயே அடுத்த 3வது பௌர்ணமி வர்றதுக்குள்ளேயே 3/4 வாசி உனக்கு நான் திருத்தி கொடுத்துறேன். நான் கருப்பை கூடயே வரப்போ அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நானாக தேடி அமைப்பேன். நானே காட்டி உனக்கு நீ சொல்கிற இடத்துல உனக்கு சரின்னு சொன்னால் போதும்ல, நான் உருவாக்கி தந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகனை வந்து நல்ல முறையாக சேர்த்தி வைக்கணுமா. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். நீ உட்கார். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. அதனால் ஏதோ ஓரளவுக்கு இருக்கேன், அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு அதே இடத்துல இருக்கணும். அதே போல் நமக்கு வந்து மகனும் மருமகளும் சேர்ந்து நல்ல முறையாக நம்ம பக்கம் வரணும். கண்டிப்பாக நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக சேர்த்தி வச்சு நான் கருப்பசாமி 4 பேர்த்து போலையே அதே முன்னாடி உனக்கு தலைமை வந்து எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுமில்ல, நான் அமைச்சு தரம்போ. வர்ற பௌர்ணமிக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும்.
கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் கார்த்திகை 10ஆம் தேதி வரைக்கும் பொறுமையிடுறாமானே. அதுக்கு மேலே கருப்பசாமி உனக்கு தேடி வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நல்லபடியாக திருமணம் அமையணும். என்ன கேட்டு வந்தா? அதான் சொன்னேன், கார்த்திகை 10ஆம் தேதி வரைக்கும் நீ பொறுமையாரு. அதுக்கு மேலே கருப்பசாமி இப்போ வரைக்கும் எந்த சிம்டமே இல்லாமல் இருக்குது. அதானே? அதனால் கருப்பசாமி யார் மூலியமாக வரும்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் கார்த்திகை 10ஆம் தேதி வரைக்கும் போரு, உனக்கு தகவல் வரும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அதனால் மாசி மாதம் முடியறதுக்குள்ள உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். உனக்கு சரியாக வர மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு நல்ல முறையாக அமைச்சு கொடுத்து உனக்கு 2 பேர்த்தையும் கருப்பை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் போதும்ல. உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பொண்ணு ஒரு பக்கம் இருக்குது பார்க்குறியாப்பா அப்படின்னு உனக்கே தகவல் வரும்டா போனே. அந்த மூலியமாக போய் பார்த்தோம்னா கட்டாயம் வந்துடும். நம்ப தூரமெல்லாம் இல்லை, லோக்கல் தான். கார்த்திகை 10 வரைக்கும் பொறுமையாரு. நான் அதுக்குள்ளே உனக்கு நான் மாற்று ஏற்பாடு பண்ணி உங்கள் அண்ணுக்கு தெரிகிற மாதிரி அமைச்சா போதும்ல. உனக்கு காதுக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறப்போ. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம். அதனால் கருப்பசாமி நீ பார்த்து யாரை கூப்பிட்டாலும் சரி, சேர்ந்து வாழணுமா, சேர்ந்து வாழணும். அதனால் கருப்பசாமி வாரிசு இருக்குது, இருந்தும் பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அதானே? அதனால் கருப்பசாமி உனக்கு சேர்ந்து வாழ்றதுக்குன வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம வர புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வை. சரியா? நான் அதுக்குள்ளே போய் தேடி வழக்காடி பார்த்துட்டு வந்து அவன் கூட எந்த மாதிரி பேசுனா சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு அவனை தேடி வந்து கூப்பிட்டு போனால் போதும்ல. கிட்டவன் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுரு. எனக்கு எங்கே சுற்றினாலும் வந்துடணும், கருப்பசாமி தான் கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டு இதை கொண்டு போய் நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடு. வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு, மாலையும் பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி அப்போ நாள் குறிச்சிடு, இத்தனை நாளுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு. அத்தனை நாளுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கான், தகவல் வந்திருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு அதே சரியாக வருமா? என்னடாமான கேட்டு வந்த அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்ட மாதிரி. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே பார்த்தது அதுவும் சரியாக வரும். அதனால் நீ பேச சொல்லு. சரியா? அதனால் நம்மளோட நிலம் நமக்கு வரணும். உன்னோட கேள்வி என்ன? அதுதானே? அதனால் உன்னோட நிலம் வரும். திருமணத்துக்கு முடிவு எடுப்போம். 2வது தான் நிலத்துக்கு உண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுக்குற கிட்டவா. திருமணத்துக்கு தான் நிலம் அப்புறம். அதே மாதிரி சகோதரியோட திருமணத்துக்கு என்ன பண்ணுறது, அதுவும் அப்புறம் தான். உனக்கு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் ஆகாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் உனக்கு அடுத்தடுத்து ஆயிடும். உனக்கு முடிச்சிடுவோம். 2வது அடுத்து தொழில், அதுவும் நிரந்தரமான உனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன் தாய்க்கு கொடுத்துரு. உடல்நிலை சரியை நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறோம். அப்போ 2யுமே நீ சாப்பிட்டு வந்தால் பார்த்துக்கலாம். போ அதுக்கு தாண்டமானே, அது வரைக்கும் நீ வச்சிருக்கக்கூடாது. நீயே 2யும் சாப்பிட்ரு. அதனால் போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு நல்ல முறையாக வாரிசு வேணுமா, உனக்கும் வாரிசு வேணுமா. நீ வந்து இடிக்கிற, நீ போய் உட்கார். இதில் அத்தானியா? அத்தானி. நீ போய் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆமாப்பா, நம்மளும் எல்லா பக்கமும் ஒரு முடிவு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் எனக்கு வாரிசு வேணும். கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரோண்டாமானே. அதனால் இதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேணும். அதனால் வர பௌர்ணமிக்கு கூட்டி வருவியா? அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வரும்போது மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் கருப்பசாமி முடிவு பண்ணி உனக்கு நான் கொடுத்து வர்றேன். இதை 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டணும். நிலவாசப்படியில் கருப்பசாமி எனக்கு நீதியாக எனக்கு வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிட்டு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார். அதுக்கு ஒரு முடிவு நான் சொல்கிறேன். போ உள்ளே கொடுக்க முடியுமா? இதை பகுதி சாப்பிட வச்சிரு. 2 நாளைக்கு ஓரளவுக்கு நான் கருப்பை சரி பண்ணி தரப்போம். கருப்பசாமி மறுபடி தண்டுக்கு அரம்பளையம் போயிடுச்சுப்பா. அதனால் கருப்பசாமி
உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததுல எல்லாமே போட்டது அப்படி அப்படியே கிடக்குது. அதனால் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு இப்போதைக்கு சிக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி நிலத்தகராறுலேருந்து உனக்கு முழுசாக விடுபட்டு கொடுத்துடலான்றாமானே, ஒன்றும் பயப்பட வேணாம். இரண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த ஓட்டருக்கு இடைஞ்சல் கொடுக்காம பார், அவனையும் அடுத்த ஒரு 30 நாளில் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் இப்போ குழப்பம் இல்லாமல் நம்ம சொன்ன இடத்துல போய் வீடு கட்டலாம், ரூம்பு போடலாம். அதனால் அந்த இடைஞ்சலும் வராது. அதனால் தகப்பனுக்கும் உடல்நிலை ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்து, இன்னும் இருக்கிற சிக்கல் முடிய வரைக்கும் பாங்கா வச்சுருக்குறேன், அதை தகப்பனுக்கு கொடுத்துரு. இதை 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? பௌர்ணமி வர்றதுக்குள்ளே இன்னொரு சிக்கல் ஒன்று ஒதுக்கணும். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடியாக இருக்கிறோம், அதனால் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் அப்படி தானே கேட்டேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பேன், நாளையில உனக்கு அமைச்சு தரணும், கொடே வரணும். கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான, குடும்பத்தை போய் பார்த்ததில் எல்லாம் ஓரளவுக்கு வளைஞ்சு வருது இல்லையா? எல்லாம் சரியாக வந்துருச்சு, நெருக்கி வந்துருச்சு. இப்போ வந்து கையில் இப்போ பணம் மட்டும் வேணும். பணமும் உனக்கு சிக்கல் இல்லாமல் திருமணத்துக்குண்டான வாய்ப்பு. திருமணத்தை நான் அமைச்சு வச்சுருக்கேன்ல, அப்புறம் எப்படி பணத்துக்கு டைட் பண்ணுவேன்? அதனால் பணமும் நமக்கு தேடி வந்துடும். அதனால் கருப்பசாமி அந்த கேஸ் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து, நிம்மதியாக உனக்கு இருக்கிற தொழிலை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஆமாப்பா, மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து, பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, 4 பேர்த்து போல் எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விற்காமல் எல்லாம் ஜமாளித்து வரணும். உங்கள் எதானே? அதனால் பூர்வீக சொத்து விரயமாகாது. யாரை கேட்காமையும் கையெழுத்தும் போட்டுறக்கூடாது. எந்த பிரச்சனைக்கு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. உனக்கு நான் காப்பாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துறோம். நான் தான் சொல்லிட்டேன் வந்துடும் அப்படின்னு. உனக்கு எல்லாமே தேடி உனக்கு வந்துடும். நான் கருப்பை நான் பார்த்துக்கிறப்போ. அப்படியா? சரிப்பா, சரி, நீ பார்த்து அந்த முடிவு எடுத்தாலும் சரி. ஆமாம், மனைவி பேரில் எடுத்துறாமண்ணே, நான் பார்த்துக்கிறப்போ. புது வண்டி தான் எடுக்கணும், அதே மாதிரி மனைவி பேரில் தான் எடுக்கணும். எப்போ போகிறேன்? பௌர்ணமி அன்னைக்கு வந்து கனி வாங்கிட்டு போ. அந்த கேஸ் பிரச்சனையும் உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறணும். கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் நம்ம வந்து ஆரோ சர்வீஸா அதானே? அதனால் ஆன முன்னேற்றம் எதுவுமே அந்த தொழில் எனக்கு வரமாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து ஆரோ பிஸ்னஸ் வந்து நல்ல முறையாக நடக்கிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதான மன கஷ்டமெல்லாம் இன்னையிலேருந்து நீ உனக்கு நீங்கி போயிடும். போய் காலைல விழுந்துடும். அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு பிஸ்னஸ் நடந்துடும். அதே மாதிரி உனக்கு தேடி பார்ட்டியை கூப்பிட்டா போதும்ல. இந்த 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? முதல் நான் சொல்லி முடிச்சிடறேன். இதை 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. உனக்கு வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு பக்கமெல்லாம் வாங்கி இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கைமாற்று வேலையெல்லாம் பண்ணி அதில் வந்து இப்போ பேரும் கெட்டு போய் இப்போ வாங்கின வீடும் கெட்டு போச்சு, கொடுத்த வீடும் கெட்டு போச்சு. அதானே? அதில் உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து அதுலேருந்து தப்பிக்க வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். பௌர்ணமி எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வா. உனக்கு நான் அதுலேருந்து சிக்கல்லேருந்து தீர்த்து கொடுத்து, கொடுக்க முடியாது பார்க்கறத பார்த்துக்கன்றல்ல வருதா இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறவங்ககிட்ட உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுக்குறப்போ கருப்பசாமி மறுபடி செங்கப்பள்ளி வச்சுப்பா. செங்கப்பள்ளி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உடல்நலை வந்து சரியில்லாமல் இருக்குது. அப்படி தானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி நீ வந்து என் மகனுக்கு நல்லா வேலை கிடைக்கணும், அதனால் நீ கேட்ட கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்துட்டேன், நீ கேட்டதையும் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் இல்லையா? அதனால் வர்ற ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணணும்? எனக்கு 2 கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறணும். சரியா? அதனால் கொஞ்சம் உசுருக்கு பிரச்சனை இருந்துச்சு. இருந்தாலும் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து உனக்கு மருத்துவத்தில் என்னடா பண்ண சொன்னேன், ரொம்ப சிரமமாக இருக்குது சொன்னா இல்லையா? அதனால் கருப்பசாமி என்கிட்ட வந்து என் படியில் வந்து விழுந்தேன். நான் அப்போவே என்ன சொன்னேன், அப்படிலாம் வராதுடாமானே, கருப்பை நான் காப்பாற்றிடுவேன். அதனால் அதுக்கு முன்னாடியே என் மகன் கொண்டாந்து என் காலில் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு. அதனால் உனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே போல் இன்னமும் மருத்துவ செலவு இல்லாமல் நல்லபடியாக படிக்க வச்சு
நல்லபடியாக உனக்கு வேலைக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு நானாக தேடி அமைக்க வரைக்கும் பொறுமையாக இரு. என்ன தேடி அமைப்பேன் நீ சொல்லு. நானாக உனக்கு தேடி அமைப்பேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் ஓர்சல் பண்ண வேண்டியதுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை நாளாக அறுத்து போட்டுறணும் இருப்படத்தில். ஒன்றை எல்லாரும் சேர்ந்து குளிச்சுக்கணும். இதான் நான் கருப்பசாமி கூடவே இருந்து வெள்ளாமையிலையும் பிரச்சனை வராது, வருமானத்துக்கும் குறைவு வராது, நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. மாதத்துக்கு 2 டைம் எனக்கு மாலை பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துடணும் யாரோ ஒருத்தர். சரியா? ஆடி அம்மாவாசைக்கு நான் சொன்னதை எனக்கு கொண்டு வந்து செஞ்சிடணும். அதுக்கப்புறம் உனக்கு நான் தேடி உனக்கு அமைச்சு கொடுத்துடணும். பழக்கடி பார்த்ததில் எந்த உறுப்பா பவர் ஆஃபீஸ் வச்சுப்பா. பவர் ஆஃபீஸ் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா சரி. நான் என்ன சொன்னேன், மகனே எனக்கு வேணாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் அமையும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு? அப்படி தான் அமைஞ்சிருக்கு. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி ரோட்டை வந்து கொஞ்சம் மாற்றி விட்டோம் அப்படின்னால நீ நினச்சதும் நடந்துடும், அது நல்லதாகவே நடந்துடும். கொஞ்சம் ரோட்டை மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நீ கேட்டது போலயே வேணும்னு சொன்ன வாயிலேயே எனக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கி அதையும் மாற்றி அமைச்சு கொடுத்து சீக்கிரமாக அதிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி வரவேண்டிய பக்கமெல்லாம் பணம் இருக்குது, வர வச்சு கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் சிக்கி இருக்கிறோமே கருப்பசாமி, அப்படி தான் நம்மள. அதனால் கார்த்திகை 30க்கும் விட்டுரு, மார்கழி 2ஆம் தேதிக்கு மேலே எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வா. சரியா? எண்ணி 6 மாதத்துக்குள்ளே உனக்கு பகுதி அமௌண்ட்டு வந்துடும். சரியா? பகுதிக்கு நான் முழு வாங்கி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடலாம். கிட்டவா. ஒன்றை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டு நலவாச அப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வரப்போ பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு விராலிமலை வச்சுப்பா. விராலிமலை கருப்பசாமி அப்படியே காலில் வந்துட்டு விடாமான. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக அதை சீக்கிரமாக விற்று கொடுத்துடணும். விற்று கொடுத்துடணுமா இல்லையா? அதனால் புதுசாக தொழில் தொடங்கி ஆகணுமா? அதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படி தானே? அதனால் நீ தனித்து நின்று தான் வேலை செய்யணும், பார்ட்னர் ஆகாது. அதனால் கல் சம்மந்தப்பட்ட வேலை நீ ஆரம்பிக்கலாம். சரியா? அதனால் அந்த தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அந்த இடத்த சீக்கிரமாக உனக்கு விரயம் பண்ணி கொடுத்து அதுலேருந்து சிக்கலும் கொஞ்சம் இருக்குது, அந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. சரியா? எண்ணி 63 நாளில் உனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். 63 நாளில் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் நம்ம ஒரு வேலைக்கு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்ப்பா. அதனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம ஒரு தொழிலுக்கு ஒன்று பார்த்துட்ருக்கான். அதனால் ஒரு நிரந்தரமான எனக்கு தொழில் அதை அமைச்சு கொடுக்கணும், அப்படி தான்டாமான. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், மறுபடியும் போய் காலை வந்துடுவோம். நம்ம கேட்டது போலயே உனக்கு நிரந்தரமான ஒரு தொழில், நீ கேட்ட வேலையை கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி போட்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். சரியா? 2 மாதத்துக்குள்ளே உனக்கு தகவலை துப்பு செய்தி வரும். அதே போல் கேட்டது போல உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல, நான் கூடவே வரவா. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு மாலையை பாட்டு கொண்டு வந்துடணும். இந்தா நீ கேட்ட வேலையை வந்துடும். குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் 4 பேர்த்து போல நம்ம நிம்மதியாக வாழணும். கருப்பசாமி உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. இப்போ இருக்கிறத அப்படியே போயிட்டு இருக்கிட்டாமானே, அதுவாக நீ எதிர்பார்த்ததும் வந்துடும். இதுவும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரும். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா. சரி. அதனால் கருப்பசாமி எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. நான் ஆட்டோ டிரைவர். அதனால் சின்ன சின்ன விபத்துகள் எல்லாம் நடக்குது. அதனால் யாராக பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை என்னோட நேர காலமாக என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா. அதனால் கருப்பசாமி நமக்கு விபத்து நடக்கிறதுக்கு காரணம் 2மே இருக்குது. நேர காலமும் சரியில்லை, நீ சந்தேகப்படக்கூடிய ஆளும் கொஞ்சம் சரியில்லைதாமான. அதனால் உனக்கு இன்னையிலேருந்து எந்த விபத்து நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கொடுத்து
எந்த இடைஞ்சலும் கருப்பை காப்பாற்றினா போதுமா? கிட்டவா. அதனால் உனக்கு கேஸ் பிரச்சனை பணம் வந்துச்சு, அது திருப்பி வரல சார். அதுக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்டாம்மாண்ணே. நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். இதை 4 வீலுக்கு வச்சிடணும். 4 வீல் தானே? அதனால் 4 வீலுக்கு வச்சிடணும். இதை இங்கே வா. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்க? ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் கருப்பசாமி இப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் வெளியேற்றினான். அப்போ வர பௌர்ணமி எனக்கு ஒரு மாலை மாற்றம் கொண்டுட்டு வா. மற்றதெல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி தரேன். இன்னையிலேருந்து எந்த விபத்தும் நடக்காது. ஆட்டோவும் நல்லபடியாக ஓடிடும். நான் கருப்பம் கூடவே வரேன். இதை நிலவாசப்படியில் கட்டிடணும். இதை என்ன பண்ணணும்? வச்சிடணும். இதை கொண்டு என்ன பண்ணணும்? 3 பேர் ஆளுக்கு கொண்டு தேய்ச்சி குளிச்சிடு. இன்னையிலேருந்து எல்லாம் வெளியேறிடும். மற்ற கேள்விக்கெல்லாம் பதில் வர பௌர்ணமிக்கு சொல்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் வர வேண்டிய பணம் வரணும். வர வேண்டிய பணம் எப்படியாவது ரூபத்தில் எனக்கு வரணும். ஆமாப்பா. அது வந்தால் மட்டும்தான் நமக்கு பொருளாதார ஒரு முன்னேற்றமே. அப்படித்தாண்டமானே. அதனால் யாரை கொண்டிடமான கொண்டு சிக்க வச்சா? அதனால் இப்போதைக்கு என் கண்ணுக்கு இன்னுமே தென்பட மாட்டேதடமான வர்ற மாதிரி. அதை நம்பி ஒரு வேலையில் இறங்கக்கூடாது. என்ன பண்ணுறது? சரி, கொஞ்சமாவது வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன். போய் காலைல வந்துடுவான். அதோட முழுசுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது மகளே. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ கேளு. 3 மாதத்துக்குள்ளே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்துடும். ஓரளவுக்கு நான் கருப்பேன். அதிலேருந்து மேடேற்றி கொடுத்துட்றேன். முழுசு இப்போத சூழ்நிலைக்கு வருமா அப்படின்னா வராது. அதோட இப்போதைக்கு பஞ்சம் தெளிகிற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். அங்கே கேட்டீங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்தியோ அங்கே கலண்டுருவேன். சரியா? அதனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை மகளே. அதனால் நீ அங்கெல்லாம் கேட்க வேணாம். நீ எங்கே கொடுத்தியோ அங்கேயே கேளு. ஒரு 3 மாதத்தில் இப்போ அவளோட தாய் இருப்பாள்ல, இருக்காங்களே, அவகிட்ட பேசு. என் சூழ்நிலை உனக்கு தெரியும்ல அப்படின்னு நீ போய் பேசு. கட்டாயம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இப்போதைக்கு அமைச்சு தரேன். முழுசும் கிடைக்காது இப்போதைக்கு. அதுக்கு ஒரு நேர காலம் வரும். அதனால் அதுக்குள்ளே நான் கருப்பை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதை வச்சுட்டு போய் நீ பேசிப்பார். பேசி பார்த்துட்டு பௌர்ணமிக்கு என்ன வந்துப்பார். கருப்பசாமி மறுபடியும் சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ. ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி கரூர் போயிடுச்சுப்பா. கரூர். ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி எங்கடா மாணி உன்னோட தாய் எங்கே? அதனால் யாருக்கு உடல்நலை சரியில்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். வர்றேன் பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு என்னை பாரு. நீ கேட்டது போலயே 3 மாதத்துக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணிடலாம். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நாளையிலேருந்தே உனக்கு படிப்படியாக உனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடறாமானே. நீ கேட்டது போலயே நல்லபடியாக உடல்நலை சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக கருப்பேன் வாழை வச்சு கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. ஆமாப்பா. அதோட கருப்பசாமி திருமணம் எனக்கு சீக்கிரமாக சரி பண்ணி தரணும். அதனால் தகவல் வந்திருக்கா வள்ளியோடம்மானே? வந்துருச்சு. போய் காலைல வந்துட்டோம். சரி. அதனால் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு நம்ம பார்த்து வச்சுருக்கிறதுல ஏதாவது ஒன்று சரியாக வருமா? ஒன்று சரியாக வருண்டாமானே. அதனால் அதையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியாக 4 பேர்த்து போல வாழ வச்சு அதே மாதிரி தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து இருக்கிற இருப்பிடம் எப்படி இருக்குது? அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் நீ என்ன பண்ணுற? இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நான் போய் பார்த்தோம் அப்படின்னா அது சரியாக வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 4 பேர்த்து போல் உனக்கு மதிக்கிற மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. அரைகுறையாக நிற்கிது அதானே? அதுக்கு தப்போ அப்படியே சொன்னேன் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் முதல் திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம்ல. 2வது அந்த வீட்டை கட்டிடுவோம். நான் அமைச்சு தரப்போ வீட்டை இப்போ கட்டணும் அப்படின்னா மீண்டும் இன்னும் 2 வருஷத்துக்கு திருமணம் இல்லாமல் போயிடும். அதனால் முதல் திருமணம், 2வது அதுக்கப்புறம் வீடு கட்டுறமா அமைச்சு தந்துடுறேன்.